ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் பெரும்பாலும் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். அந்த வகையில் சென்னை அல்லது வேற ஏதாவது தமிழக ஊரில் வேலை பார்த்துட்டு பெங்களூர் வந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சொல்ல போகிற இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது நான் சென்னை ஆஃபீஸில் பல வருஷம் வேலை பார்த்துட்டு பெங்களூர் வரேன். நம்ம நிறைய விஷயங்கள் ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த ஊர் லைஃப் ஸ்டைல் நோட் பண்ணோம். அதில் மிக முக்கியமான விஷயம் வந்து அந்த ஆடை அணியக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்சை பார்த்தேன். அதுக்காக சம்பள வித்தியாசம் அப்படிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட அதே செட் ஆஃப் சேலரி ரேஞ்சில் தான் வந்து பெங்களூர்லேயுமே இருப்பாங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லா மக்களும் இருப்பாங்க. எங்கள் ஆஃபீஸில் அப்படி ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நான் பார்த்தேன். அதாவது இப்போ நம்ம சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கோம்னா ஒரு 7-8 பேர் நார்மலாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2 பேர் நல்ல டாப் கிளாஸாக பண்ணியிருப்பாங்க. பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட்டு. முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா நல்லா சூஸ் பண்ணி குவாலிட்டியான துணிமணியை நல்ல ஒரு ஃபேஷனாக பார்க்கறதுக்கு ஒரு ஃபிட்டிங்காக அழகாக ட்ரெஸ் பண்ணி நல்லா அவங்கள க்ரூம் பண்ணி வச்சுப்பாங்க. அதில் 1-2 பேர் பேலன்ஸ் இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா பாதி பேர் நம்மளாக தான் இருப்பான், ஊர்லேருந்து வந்திருப்பான். ஒரு சில பேரை எனக்கு தெரியும். எங்கள் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருக்காங்க. பல லட்சம் சம்பளக்கூடிய மாதம் வாங்கக்கூடிய ஒரு ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெளுத்து போன ஒரு 200-300 டிஷர்ட் ஷர்ட்லாம் போட்டுருவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். மற்றவங்க எப்படி நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நண்பர்களே. பட் ஸ்டில் நம்மளை ஒரு குட் லுக்கிங்காக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சோர்ஸ் வச்சு நல்ல ஒரு ப்ரெசென்ட் பண்ணிக்கிறது என்றைக்குமே நல்லது தானே அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இவங்கெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு வந்து ஓகே, நம்ம வந்து நானுமே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஆள்லாம் கிடையாது நண்பர்களே. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் சரி ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் நம்மளும் கவனம் செலுத்தி அவங்க அளவுக்கு நமக்கு பண்ண உடனே மனசு வராது, அவ்வளோ செலவு பண்ணிக்கும் நமக்கு மனசு வராது. ஸோ ஓரளவுக்கு ஒரு மீடியமான ஒரு தரமான ஒரு துணிகளை வாங்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. ஸோ நான் வந்து சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து மேபி தப்பாக கூட இருக்கலாம். அப்படி தப்புன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். அண்ட் என்னைய மாதிரி நீங்களும் வேறு ஊர்லேருந்து பெங்களூர் வரும்போது இதெல்லாம் நோட் பண்ணிங்களா, நீங்களும் சேஞ்ச் பண்ண இதை முயற்சி பண்ணிங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாரும் தெரிஞ்சுப்போம். சந்திப்போம்.